ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஓணத்துக்காக ஸ்பெஷலாக வந்து ஒரு பிரதமன் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது வந்து தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். வேணா யூடியூப் போட்டு செக் பண்ணி பாருங்கள், பிரதமன் எப்படி செய்யறதுன்னு. இன்றைக்கி நான் அதை தான் செய்யலான்னு இருக்கேன். நான் வந்து எப்போவுமே நான் செய்வேன். இன்றைக்கி வந்து ரெடிமேடு மிக்ஸ் கிடச்சிது. டிபார்ட்மெண்ட் போனப்போ பார்த்தேன். அதனால் வந்து நான் அதை தான் வாங்கி செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து சும்மா ஒரு ரிஹர்சல் பார்க்குறேன். அவ்வளோதான். ரிஹர்சல் பார்த்துட்டு அது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து அது செய்யலாமா வேண்டாமான்னு சொல்லி நான் பார்க்குறேன். அது நான் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குது என்னங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ரெடிமேட் மிக்ஸ் எப்படி இருக்குது என்னங்கிறதையும் சொல்லுங்கள் எனக்கு. இதே நீங்களும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கனாலும் அதையும் வந்து நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். எப்படி இருந்துச்சு என்னங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, இப்போ நம்ம அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. நான் இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்களாம் வந்து நம்ம சேனலை லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணியிருந்தீங்கனாலே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்னென்ன சேர்க்க போகிறோங்கிறத நான் காமிக்கிறேன் வாங்க. ஓகே வாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ இந்த காப்பர் பாத்திரத்தில் வந்து பால் ஊற்றி காய்ச்சிடலாம். பால் நல்லா காயட்டும். நல்லா பால் நல்லா கொதித்து வரணும். கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் இந்த மிக்ஸ் போடணும். இப்போ பால் வந்து நான் 1/2 லிட்டர் தான் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் பாக்கெட் பால் தான் ஊற்றிருக்கேன். நான் வேறு எந்த பாலுமே நம்மளுக்கு எது கிடைக்குதோ அதை நம்ம ஊற்றிக்கலாம். பாக்கெட் பால் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த மிக்ஸ் தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் யாராச்சும் வாங்கி யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். நான் ஓப்பன் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், உள்ளேயே முந்திரி, கிஸ்மிஸ் பழம் எல்லாமே இருக்குது. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். அவல், அப்புறம் சர்க்கரை, ஏலக்காய் எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள். இப்போ வந்து நம்ம பால் வந்து கொதிக்க போகுது. நாங்கள் பாலை கொதிச்சோடனே இதை போட்டு நம்ம எப்படி இருக்குங்கிறது நம்ம போய் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓணத்துக்கு இதுதான் நம்மளுக்கு ஸ்பெஷல் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா பால் வந்து நல்லா கொதிக்குது. பாருங்கள், நல்லா பால் வந்து கொதித்து நல்லா திக்னஸ் ஆகட்டும். அப்போ வந்து நம்ம கைவிடாமல் கிண்டி விட்டுட்டு இருந்தோம், பாத்திரத்தில் பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கொதிக்குது. அப்படின்னா ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பால் நல்லா கெட்டிமாயிருச்சு. நல்லா கொதிச்சு நல்லா கலரே பாருங்கள், நல்லா மஞ்சள் கலர் ஆயிடுச்சு பால். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவுக்கு கெட்டிமாயிருச்சு. இப்போ வந்து கைவிடாமல் கிளறிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு பால் பிடிக்காது. இந்த இப்படி கொதிக்கிற டைமில் வந்து நம்ம இந்த மிக்ஸ் போட்டுடலாம். வந்து இதை நம்ம போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொட்டம்போதே தெரியும்னு நினைக்கிறேன், எல்லாமே இதில் இருக்குது. ஏலக்காயிலேருந்து எல்லாமே இருக்குது இதில். போட்டு நல்லா கைவிடாமல் கிளறிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து அவல் நிறைய இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அவல், சர்க்கரை எதுவுமே நம்ம போட வேண்டிய அவசியமே இல்லை. அவல், சர்க்கரை, ஏலக்காய், முந்திரி, திராட்சை எல்லாமே இதில் இருக்குது. நம்மளோட டேஸ்ட்டுக்கு வேணும்னா நம்ம வேணுங்கிறத நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து நம்மளுக்கு வேணும் தேவைன்னா அமுல் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். இங்கே பாருங்கள், தெரியுங்களா? இதையும் நம்ம சேர்த்திக்கலாம், ஏன்னா நம்ம டேஸ்ட்டுக்கு. இப்போ இதில் வந்து நம்ம இந்த பாயாசம்னே நான் சொல்கிறேன். இந்த பாயாசத்துக்கு வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம இதுக்கு வந்து எதுவுமே தேவையில்லை, வெறும் பால் மட்டும் போதும். பால் மட்டும் நல்லா தண்ணி ஊற்றாமல் காய்ச்சினோம்னா போதும். இந்த மிக்ஸை போட்டுக்கலாம். நம்மளுக்கு தேவைன்னா வந்து நெய் ஊற்றிக்கலாம், ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்மளுக்கு தேவைப்பட்டது எல்லாமே நம்ம செஞ்சுக்கலாம். இன்னும் கூட கொஞ்சம் நம்மளுக்கு வேணுன்னா முந்திரி இதெல்லாம் வந்து நம்ம நெய்யிலேயே வறுத்து போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் சும்மா சிம்பிளாக வந்து இது எப்படி வருதுன்னு நான் செஞ்சு பார்க்குறேன். ட்ரையல் பார்க்குறதுனால இப்போ இதில் பால் மட்டும்தான் நான் இது பண்ணியிருக்கேன். அப்புறம் ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்கலாம், ஏன்னா கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும்ல, அதனால. பாருங்கள், ஏற்கனவே சொல்லப்போனால் இதுக்கு நல்ல திக்னஸ் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். நல்லாவே இதில் வந்து நல்லா திக்னஸ் கிடச்சிருச்சு. இப்போ இதில் நம்ம அந்த அவல் கொஞ்சம் அரிசி இருக்குது இதில், அது வெந்ததுன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராக வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள்,
வந்து 7 நிமிஷம் போதுன்னாங்க. ஆனால் 5 நிமிஷம் கூட ஆகலை, சூப்பராக வெந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஃப்ரெஷ் க்ரீம் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அளவாக போட்டுக்கலாம் நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் வந்து இதில். இது வந்து இருந்தால் போட்டுக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. நான் வந்து ஒரு டேஸ்ட்டுக்காக தான் போடுறேன். இதில் வந்து நம்ம நெய் மூலம் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஏன் நம்ம நெய் வச்சுட்டு ஏன் நம்ம ஊற்றக்கூடாது, அதையும் ஊற்றி நம்ம டேஸ்ட்டு பண்ணிடலாமே. ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு பார்க்கும்போது தெரியுது இது சூப்பர் டேஸ்ட்டில் தான் இருக்குங்கிறது. ஏன்னா நான் கொஞ்சம் நாக்கில் நக்கி பார்த்துட்டேன். அதனால டேஸ்ட்டாக இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால இப்போ நம்ம மேலே அப்படியே நெய்யை ஊற்றிடலாம். செம்மையான ஒரு பிரதமன் நம்ம வந்து இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கும் போதே சாப்பிட்ணுன்னு தோணுதே. தெரியுதா உங்களுக்கு நெய் இருக்கிறது? ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து அது கெட்டிமாக வந்துடுச்சு. இப்போ வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு பவுலில் மாற்றிட்டோ இல்லை ஒரு டம்ளர்லையும் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், செமையாக வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். உண்மையிலே நான் நினச்சி பார்க்காத அளவுக்கு சூப்பரான டேஸ்ட். இங்கே பாருங்கள், முந்திரி கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே வந்து நல்லாவே தெரியுதுங்க பாருங்கள், செமையாக இருக்குது. எனக்கு பேசும்போதே நாக்கில் எச்சி ஊறுது. நான் நினச்ச மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது நிஜமாக நான் வீடியோக்காக சொல்லலை, உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்கள். இது வந்து நான் ஓணத்துக்கு வந்து இதே மாதிரி நான் நிறைய செய்ப்போம். இப்போ வந்து அளவாக தான் செஞ்சுருக்கேன். இருங்க, நான் எனக்கு இது ஒரு வாய் வச்சுட்டு நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். வேறு லெவல் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய்.